சேலத்தில் விஜய் இப்போது சீலநாயக்கன்பட்டியில் நடைபெறக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அவரது வாகனத்தை சூழ்ந்து கொண்டு ரசிகர்கள் அவரை ஆவலுடன் பார்ப்பதற்கும் செல்ஃபி எடுப்பதற்கும் காரோடு வேகமாக ஓடி செல்லும் காட்சியும் வாகனத்தில் பின்தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமான நிலையத்திலிருந்து சீலநாயக்கன்பட்டி வரை அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்திலும் சாலையின் இருமருங்கிலும் அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் திரண்டிருந்து தாவேகா தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கிறார்கள். அவருடைய வாகனத்தின் மீது மலர் தூவியும் மற்றும் தாவேகா கொடிகள் கட்டப்பட்ட அந்த சாலையின் இருமருங்கிலும் திரண்டு நின்று அவருக்கு வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருசக்கர வாகனங்களில் தொடர்ந்து விஜயின் வாகனத்தை தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய சீலநாயக்கன்பட்டி பகுதிக்கு தொடர்ந்து செல்கிறார்கள். இதனால் வழிநெடுகிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே தாவேகா தலைவர் விஜயின் கூட்டத்தில் நெரிசல் மற்றும் போக்குவரத்து நெருக்கடிகள் ஏற்பட்டதால் இந்த முறை கூடுதலான பாதுகாப்பு மற்றும் கூட்டத்தினர் வருவதற்கான கட்டுப்பாடு, அருகில் உள்ள சீலநாயக்கன்பட்டி மலை மீது ஏறுவதற்கு தடை மற்றும் 5000 பேருக்கு மட்டுமே டோக்கன் என பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த போதிலும் இப்போது வழிநெடுகிலும் விமான நிலையத்திலிருந்து சீலநாயக்கன்பட்டிக்கு செல்லக்கூடிய பாதை நெடுகிலும் பெருவாரியான தொண்டர்கள் சாலையின் இருமருங்கிலும் கூடி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த கூட்டத்தில் விஜய் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காத நிலை, 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்த நிலை மற்றும் இதுவரை எந்த கூட்டணி கட்சிகளும் இணையாத ஒரு சூழ்நிலை மற்றும் இன்று மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் அறிவித்ததற்கு கண்டனம் தெரிவித்து முதல் அறிக்கையாக விஜயின் அறிக்கை காலையிலேயே வெளிவந்த சூழ்நிலை. இந்த நிலையில் இன்றைய அந்த கூட்டத்தில் விஜயின் பேச்சு மிகுந்த அரசியல் ரீதியாக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய அடுத்த கட்ட பிரச்சார வியூகம் மற்றும் கூட்டணி வியூகம் உள்ளிட்டவையும் மத்திய மாநில அரசுகளை அவர் எவ்வாறு கண்டனம் தெரிவித்து தாக்கி பேச போகிறாரா மற்றும் விஜய் மீதான பல்வேறு விமர்சனங்களுக்கு அவர் என்ன பதில் கூறப் போகிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இது அனைத்திற்கும் சேலத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜயின் உரையில் பதில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது விமான நிலையத்திலிருந்து சீலநாயக்கன்பட்டிக்கு செல்லும் பாதை எங்கிலும் ரசிகர்கள் ஏராளமானோர் திரண்டிருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். வழியில் உள்ள சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் வெளியே நின்றிருந்த மாணவர்களும் விஜயின் வாகனத்தை சூழ்ந்து அவரோடு செல்ஃபி எடுக்கவும் அவருடைய கைகுலுக்கவும் ஆர்வத்துடன் அந்த காரின் முன் கதவுக்கு அருகே குவிந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் விஜயின் காரின் முன்னும் பின்னும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் ரசிகர்களின் வாகனங்கள் ஆகியவற்றில் பின்தொடர்ந்து செல்வதால் அந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இன்று காலையிலிருந்தே அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய சீலநாயக்கன்பட்டி திடலில் அங்கு 5000க்கும் மேற்பட்டோர் அங்கு குவிந்திருக்கிறார்கள். அனுமதிக்கப்பட்டவர்கள் 5000 பேர் என்றாலும் அதற்கான விஜயை காண்பதற்கான கூட்டம் வழிநெடுகிலும் உள்ள கூட்டம் அங்கு வந்து பெருமளவில் குவியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பின்னர் விஜய் இன்று இன்னும் சிறிது நேரத்தில் அவர் உரையாற்ற இருக்கிறார். 12 மணியிலிருந்து 3 மணிக்குள் அந்த நிகழ்ச்சி நிரல் காவல்துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டிருக்கிறது. விஜய் இன்றைய பேச்சில் அவர் மீது வைக்கப்படக்கூடிய பல்வேறு விமர்சனங்களுக்கு விடையளிப்பார் என்று எதிர்பார்ப்பதுடன் தேர்தல் வியூகம், தேர்தல் பிரச்சார திட்டம் ஆகியவை குறித்தும் மிக முக்கியமான அறிவிப்புகளை அவர் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக சார்பில் 2 கட்டமாக தேர்தல் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல திமுகவில் முதல் அறிவிப்பாக இந்த 5000 ரூபாய் அறிவிப்பு இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் தாவேகாவின் விசில் சத்தம் ஒவ்வொரு வீட்டிலும் குடும்பத்திலும் ஒலிப்பதன் எதிரொலியாகத்தான் இந்த நிர்பந்தத்திற்கு திமுக ஆளாகி இருக்கிறது என்று விஜய் சற்று முன்பு வெளியிட்ட இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இன்று இந்த 5000 ரூபாய் அறிவிப்பு தொடர்பாகவும் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் இதுவரை வழங்காத விவகாரம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் மற்றும் தமிழக மக்கள் எதிர்நோக்கியுள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் விஜய் இன்றைய கூட்டத்தில் மிக முக்கியமாக பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. சர்மிளா, உள்ள வராங்க.